இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹஸ்பண்ட் சார் வந்துட்டீங்களா? வாங்க நம்ம பூஜை ஆரம்பிக்கலாம். ஒருவேளை அன்னைக்கு மாரியோட சமாதிக்கு துர்கா மாதிரி வந்த நாகஜோதியே இப்பவும் துர்கா மாதிரி வந்திருப்பாளோ? என்ன ஹஸ்பண்ட் சார் அங்கேயே நிக்கிறீங்க? என்ன நான் துர்காவா இல்ல நாகஜோதியா அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சா? உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம் ஹஸ்பண்ட் சார். நான் துர்கா தான். வாங்க ஹஸ்பண்ட் சார், டைம் ஆகுது, பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களை பார்க்காம தேவிமா எவ்வளவு அழுதா தெரியுமா? ரொம்ப ஏங்கி போயிட்டா. உங்களை நினைச்சு தேவிமாவுக்கு உடம்பே சரியில்லாம போயிடுச்சு. நீங்க இன்னைக்கு வந்துருவீங்கன்னு நான் தேவிமா கிட்ட சொல்லிருக்கேன். கிளிக்குள்ள இருக்கிற உங்க உயிர் உங்க உடம்புக்குள்ள வந்த உடனே நேரா முதல்ல தேவி அம்மா கிட்ட உங்களை அழைச்சிட்டு போய் அவளை சந்தோஷப்படுத்தலாம். சூர்யா கிளி கைக்கு கிடைச்சதோ அத கொன்னு அதுக்குள்ள இருக்கிற உயிரை எடுத்து மறைச்சு வச்சிருக்கிற என் கணவன் உடலுக்கு உயிர் கொடுத்துடணும். ஹஸ்பண்ட் சார் வாங்க வாங்க என் கையில. சூர்யா ஐயோ, இவ எப்படி இங்கே வந்தா? இதுல யாரு உண்மையான துர்கா, யாரு நாகஜோதின்னு ஒரே குழப்பமா இருக்கே. ஏய், நீ இச்சாதாரி நாகம் தானே? ஏன் உருவத்துல வந்து என் ஹஸ்பண்ட் சாரை ஏமாத்தி கொல்லலான்னு பாக்குறியா? ஐயோ சூர்யா, சூர்யா இவ சொல்றது நம்பாதீங்க. நான் தான் உண்மையான துர்கா. இவ அந்த இச்சாதாரி நாகம். ஏற்கனவே தேவி அம்மா மாதிரி அம்மா மாதிரி ஏன் என்ன மாதிரி உருவத்துல வந்து உங்க உயிரை எடுக்க பார்த்தவ இப்ப மறுபடியும் ஏன் உருவத்துல வந்திருக்கா? சூர்யா அவ சொல்றது நம்பாதீங்க. நான் தான் உண்மையான துர்கா. இவதான் இச்சாதாரி நாகம். இல்ல சூர்யா, இவ பொய் சொல்றா. இங்க பாருங்க, என் கழுத்துல நீங்க கட்டின தாலி இருக்கு, அதுவும் மாரியோட தாலி. அவ சொல்றது நம்பாதீங்க சூர்யா. நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கு பாருங்க. மாரியோட தாலி இதுதான். அவ காட்டுறதெல்லாம் ஒரு மாயை. சூர்யா, நான் தான் உங்க கையால தாலி கட்டிக்கிட்ட உண்மையான துர்கா. இது மாரியோட தாலி. இல்ல சூர்யா, இதான் மாரியோட தாலி. ஏய், இதாண்டி மாரியோட தாலி. நீதான் உண்மையான துர்கா இல்ல? இத தொட்டு பாருடி அப்போ.